ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு யூபிஎஸ்சி தமிழ் ஹெரால்ட். திஸ் இஸ் ஹஸ்டி. ஸோ யூபிஎஸ்சி நீங்கள் வந்து காலேஜ் டைமில் இருக்கிறப்போ எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு நிறைய பேர் நீங்கள் டிஎம்ல கொஸ்டின் கேட்டிருந்தீங்க. ஸோ அவங்களுக்கான வீடியோ தான் இது. ஸோ இந்த வீடியோவில் என்னென்ன இருக்கும் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். ஸோ காலேஜ் டைமில் நீங்கள் யூபிஎஸ்சி ப்ரிப்பரேஷன் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம், எப்படி போகலாம், உங்களோட நோட்ஸ் மேக்கிங் எப்படி இருக்கணும், கரண்ட் அஃபேர்ஸ்க்கு என்ன மாதிரியான சோர்ஸ் படிக்கலாம், கோச்சிங் அகாடமிஸ் நாங்கள் ஜாயின் பண்ணலாமா கூடாதா, அல்லது எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் என்னென்னலாம் நாங்கள் டெவலப் பண்ணால் அது இந்த ஃபீல்டுக்கு இந்த ப்ரிப்பரேஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் வந்து நான் ஃபுல்லாக போட்டிருக்கோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், ஒவ்வொரு இன்ஃபர்மேஷனும் ரொம்ப வேல்யூபுளாக இருக்கும். ஸோ நம்ம வீடியோக்குள்ளே நம்ம குயிக்காக போயிடலாம். ஃபைன். ஹவு டு ப்ரிப்பேர் யூபிஎஸ்சி டூரிங் காலேஜ் டேஸ். ஸோ ஏன் வந்து நீங்கள் காலேஜில் யூபிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுறீங்க, நீங்கள் வந்து கிராஜுவேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம யூபிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படிலாம் நீங்கள் நினைக்கிறீங்க. பட் இன்னைக்கு இருக்கிற கரண்ட் ட்ரெண்டில் நீங்கள் கிராஜுவேஷன் முடிச்சு நீங்கள் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் லேக் ஆகிருக்கீங்க அப்படின்னு தான் நம்ம வந்து மீன் பண்ண முடியும். ஸோ காலேஜ் ஆக்சுவலாக வந்து ஒரு நல்ல ஃபேஸுங்க. நீங்கள் வந்து உங்களோட ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷனை வந்து நீங்கள் டெவலப் பண்ணிக்க முடியும். ஸோ என்னென்ன விஷயம்லாம் பண்ண முடியும்னு நான் சொல்லிடுறேன் ஜென்ரலாக. உங்களுக்கு வந்து காலேஜில் இருக்கிறப்போ உங்களுக்கு டைம் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். செமஸ்டர் ஹாலிடேஸாக இருக்கட்டும், இல்லை சில பேருக்கு வந்து மார்னிங் காலேஜ் போவீங்க, ஈவினிங் வந்து நீங்கள் ஃப்ரீயாக இருப்பீங்க. ஸோ உங்களுக்கு மோர் ஃப்ரீ டைம் இருக்கும். அதே மாதிரி உங்களோட லேர்னிங் எபிலிட்டி வந்து ரொம்ப பீக்கில் இருக்கும். நீங்கள் வந்து லேர்ன் பண்ணணும் புதுசாக நிறைய விஷயம் அப்படிங்கிற அந்த அக்ரெசிவ் மைண்ட் செட் இருக்கும். இது ரெண்டாவது விஷயம். அதே மாதிரி நீங்கள் வந்து மிஸ்டேக்ஸ் வந்து கண்டிப்பாக நம்ம ப்ரிப்பரேஷனில் மேக் பண்ணுவோம். நீங்கள் ஆஃப்டர் கிராஜுவேஷன் மிஸ்டேக் மேக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த யூபிஎஸ்சி ப்ரிப்பரேஷன்லேருந்து உங்களுக்கு டைம் அதிகமாகும். ஒரு அட்டம் 2 அட்டம் போயிட்டே இருக்கும். பட் நீங்கள் காலேஜ் டைம்லேயே நீங்கள் மிஸ்டேக்ஸ் மேக் பண்ணீங்கன்னா அதுலேருந்து நம்ம லேர்ன் பண்ணி ஈஸியாக என்ன பண்ண முடியும், நம்ம கற்றுக்கலாம். ஸோ யூ கேன் மேக் மிஸ்டேக்ஸ் வித்தவுட் ப்ரெஷர். எந்த விதமான ப்ரெஷரும் இல்லாமல் நீங்கள் அதை மேக் பண்ண முடியும். அதே மாதிரி நீங்கள் உங்களோட ஹேபிட்ஸ் என்ன பண்ண முடியும், நீங்கள் கிராஜுவலாக பில்ட் பண்ணிக்க முடியும். ஸோ உங்களுக்கு எந்த விதமான பேர்டனும் இருக்காது ஜாபுக்கு போகணும் அப்படின்லாம். ஸோ இது உங்களுக்கு மென்டலி கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் படிக்கிறதுக்கு. ஸோ அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம், காலேஜ் டைமில் யூபிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணுறது ஒரு நல்ல ஆப்ஷன் அப்படிங்கிறத நம்ம மீன் பண்ணுறோம். ஸோ இன்னொரு விஷயத்த மைண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ யூபிஎஸ்சி அப்படிங்கிறது ஒரு 1 இயர் எக்ஸாம் கிடையாது. இது ஆக்சுவலாக ஒரு பர்சனாலிட்டி பில்டிங் ஜேர்னி. நீங்கள் வந்து யூபிஎஸ்சியில் 3 ஸ்டேஜ் இருக்குன்னு நம்ம சொல்லியிருப்போம். ப்ரிலிம்ஸ், மெயின்ஸ், இன்டர்வியூ, அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த இன்டர்வியூ அப்படின்னு வருது இல்லை, அதுவே வந்து உங்களுக்கு பர்சனாலிட்டி பில்டிங் தான் உங்களுக்கு. ஸோ பர்சனாலிட்டி டெஸ்ட்டாக தான் அதை எடுப்பாங்களே தவிர அங்கே வந்து உங்களோட நாலேஜை செக் பண்ணுவாங்களா அப்படின்னா அது வந்து ரொம்ப ரேர் தான். ஸோ அடுத்த விஷயம், நான் ஃபர்ஸ்ட் இயரில் இருந்தாலே நான் வந்து ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுமா, அப்போ நான் செகண்ட் இயர் வந்துட்டேன் சார், நான் வந்து ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணலையே, அப்போ எனக்கு பிரச்சனையா, நான் தேர்ட் இயர் வந்துட்டேன், ஃபைனல் இயர் வந்துட்டு நான் வந்து இப்போ தான் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுறேன், அப்போ எனக்கு என்ன எதுவும் பிரச்சனை இருக்கா அப்படின்னா அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க. நீங்கள் பேனிக்கே ஆக வேணாம். நீங்கள் எந்த வருஷம் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாலும் அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ணிக்கலாம், ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து நம்ம மேக் பண்ணிக்கலாம். ஸோ அதை பற்றிலாம் நீங்கள் எதுவும் பேனிக்லாம் ஆகாதீங்க, ஓகேங்களா. ஸோ ஈவன் 1 இயர் ஆஃப் ஸ்மார்ட் ப்ரிப்பரேஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு காலேஜ் டைம் இருந்தாலே உங்களுக்கு என்னது மோர் தென் இனஃப் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதே மாதிரி இன்னொரு விஷயம், இந்த யூபிஎஸ்சி அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக நாலேஜை வந்து டெஸ்ட் பண்ணக்கூடிய எக்ஸாம் தான், அதை வந்து நம்ம மாற்று கருத்து இல்லை. பட் அப்பார்ட் ஃப்ரம் நாலேஜ் இது இன்னும் சில விஷயத்தையும் உங்களுக்கு டெஸ்ட் பண்ணும். அதாவது டிசிப்ளின், கன்சிஸ்டன்சி, உங்களுக்கு புதுசாக ஒரு விஷயத்தை லேர்ன் பண்ணக்கூடிய கியூரியாசிட்டி இருக்கா, புதுசாக ஏஐல ஏதாவது வந்ததுன்னா அது உங்களால் அதை அப்டேட் பண்ணிக்க முடியுதா, அதே மாதிரி ஒரு விஷயத்தை உங்களால் அனலைஸ் பண்ணி திங்க் பண்ண முடியுதுங்களா. ஸோ அதை தான் அனலிட்டிக்கல் திங்கிங் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதே மாதிரி ஒரு டிசிஷன் உங்களால் மேக் பண்ண முடியுதா, அண்ட் எமோஷனலாக நீங்கள் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கீங்களா அப்படிங்கிற விஷயம், அண்ட் கம்யூனிகேஷன் ஸ்கில் எப்படி இருக்குது, இது எல்லாத்தையுமே என்ன பண்ணும் இந்த யூபிஎஸ்சி வந்து உங்களுக்கு டெஸ்ட் பண்ணும். சி அப்பார்ட் ஃப்ரம் திஸ் நீங்கள் சப்ஜெக்டை தாண்டி இந்த விஷயம் வந்து உங்களுக்கு ப்ரிப்பரேஷன்லேயே உங்களுக்கு நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் லேர்ன் பண்ணுவீங்க. இப்போ நான் சொன்ன இந்த 7 விஷயமும் நீங்கள் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸராக இருக்கீங்கன்னு வைங்களேன், உங்களுக்கு ஒரு எமோஷனல் மெச்சூரிட்டி இல்லை, நீங்கள் ரொம்ப ஆன் ஸ்பாட்ல டிசிஷன் எடுக்கிறீங்கன்னு வைங்களேன், அது கரெக்டாக இருக்குமா, இருக்காது, ஓகேங்களா. ஸோ அப்போ ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸருக்கான ஆஃபீஸர் லைக் குவாலிட்டிஸ் தான் இங்கே வந்து நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் பேசியிருக்கோம், ஓகேங்களா. அதே மாதிரி இந்த குவாலிட்டிஸ்லாம் நீங்கள் பில்ட் பண்ணணும்னா ஒரு சில இயர்ஸ் ஆகும். அது வந்து உங்களுக்கு காலேஜ் டைமில் நீங்கள் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுறப்போ அது உங்களுக்கு அட்வான்டேஜாக இருக்கும். அதே மாதிரி இன்னொரு விஷயம் நான் சொல்லிடுறேன், உங்களோட ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி எப்பயுமே எப்படி இருக்கணும்னா உங்களோட காலேஜ் விஷயம் தான் இருக்கணும். ஸோ காலேஜோட அகாடமிக்ஸை தயவு செஞ்சு சொல்கிறேன், யூபிஎஸ்சிக்காக ஸ்கிப் செய்ய வேண்டாம். அதில் கொஞ்சம் நிறைய பிரச்சனை இருக்குது, நம்ம என்னங்கிறத கொஞ்சம் பின்னாடி பார்க்கலாம். சரி சார், இப்போ வந்து நான் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டேன், நான் கண்டிப்பாக கோச்சிங் அகாடமிஸ் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து பல ஃபேக்டர் இருக்குது. முதல்ல நான் என்ன விஷயம் நான் சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் கோச்சிங் அகாடமிஸில் என்னென்ன விஷயம் நடந்துகிட்டு இருக்குங்கிறதே நான் உங்களுக்கு ஓப்பனாக ரிவீல் பண்ணுறேன். முதல் விஷயம், உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர்டான கைடன்ஸ் வேணும், ஓகேங்களா. அதே மாதிரி சிலபஸை பற்றின அண்டர்ஸ்டாண்டிங்கும் உங்களுக்கு தேவைப்படும் இந்த ப்ரிப்பரேஷனில். ஸோ யூ நீட் சம் மென்டர்ஷிப் உங்களுக்கு தேவைப்படும். அதே மாதிரி உங்களால் வந்து ஆத்தென்டிக் சோர்ஸை வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியாது. அதே மாதிரி ஆன்சர் ரைட் பண்ணுவீங்க, அதை எவாலுவேட் பண்ணுறதுக்கு ஆள் இருக்க மாட்டாங்க.
ஸோ அதே டைமில் கோச்சிங் அப்படிங்கிறது உங்களுக்கு எந்த விதமான கம்பல்சரியும் கிடையாது. ஸோ நிறைய பேர் நிறைய சக்ஸஸ்ஃபுல் கேண்டிடேட்ஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா கோச்சிங்கே எடுக்காமலும் என்ன பண்ணியிருக்காங்க கிளியர் பண்ணியிருக்காங்க. பட் எப்படின்னா அவங்க செல்ஃப் ஸ்டடியில் வித் ப்ராப்பர் கைடன்ஸில் ப்ராப்பர் பிளானிங்கில் அவங்க வந்து இந்த விஷயத்த வந்து அச்சீவ் பண்ணியிருப்பாங்க. அப்போ என்னன்னா நீங்கள் வந்து ஒரு ஸ்ட்ரக்சர்டாக நீங்கள் வந்து ஒரு ஒரு எக்ஸாம் லேர்ன் பண்ணுறது இல்லை சிலபஸை பற்றி அண்டர்ஸ்டாண்ட் நீங்கள் ஒன்றும் இல்லைங்க, சிம்பிளுங்க. இந்த சிலபஸை பற்றி நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் நம்மளே வீடியோஸ் போட்டிருக்கோம். இந்த மாதிரி யூடியூப் சேனலில் உங்களுக்கு ஃப்ரீ சோர்ஸே கொட்டி கிடக்கு. ஸோ எடுத்து பாருங்க. இதுக்காக நீங்கள் போய் சேர்ந்து அதாவது எனக்கு வந்து நான் சிலபஸை பற்றி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், மென்டர்ஷிப் வேணும், நான் ஆத்தென்டிக் சோர்ஸ் வேணும். சோர்ஸுக்குமே நம்ம என்ன பண்ணியிருக்கோம், புக் லிஸ்ட் வீடியோ போட்டிருக்கோம். அப்போ எல்லாமே உங்ககிட்ட இருக்குது. நீங்கள் தான் தேடி அந்த விஷயத்தை எடுத்துக்கணும். நீங்கள் தேடி எடுக்காமல் இருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு என்ன பண்ண முடியும், உங்களுக்கு ஒரு கோச்சிங் அகாடமிஸோட சப்போர்ட் வந்து கண்டிப்பாக தேவைப்படும். இதெல்லாம் நான் எப்போ சொல்கிறேன்னா டூரிங் காலேஜ் டேஸில் நான் சொல்கிறேன். ஓகேங்களா? ஆஃப்டர் காலேஜ் டேஸை பற்றி இப்போ நான் பேசலை. இது ஃபுல் அண்ட் ஃபுல் காலேஜில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி மட்டும் தான் பேசணும். ஸோ அப்போ கோச்சிங் காலேஜ் டைமில் வேணுமா வேணாமாங்கிறது அது உங்களோட டிசிஷன் தான். ஓகேங்களா? ஆனால் உங்களோட உண்மையான அட்வான்டேஜ் என்ன அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். கைடன்ஸ் கிடைக்கும், கன்சிஸ்டன்சி அவங்களால படிக்க முடியும். ஆனால் வந்து இன்னொரு விஷயம் நான் சொல்லிடுறேங்க, இதில் நிறைய நெகட்டிவ்ஸ் இருக்குது. நான் என்னங்கிறத கொஞ்சம் பேசலாம். ஸோ அதே மாதிரி நீங்கள் எப்போ வந்து கோச்சிங் ஜாயின் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்த நான் சொல்லிடுறேன். இப்போ நீங்கள் ஃபஸ்ட் இயர் இருக்கீங்கன்னு வைங்களேன், உடனே வந்து எக்ஸ்பென்சிவ் கோச்சிங் நோக்கி ரஷ் பண்ணாதீங்க, தயவு செஞ்சு சொல்கிறேன். நீங்கள் அது வந்து வேஸ்ட் ஆஃப் டைம், வேஸ்ட் ஆஃப் மணி. நீங்கள் பே பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து உங்களுக்கு தெரியும் நம்ம ஏமாற்றப்பட்டோங்கிறத விட ஏமாந்தீங்க அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்க முடியும். ஸோ உங்களோட ஃபர்ஸ்ட் இயரில் என்சிஆர்டியை படிங்க, நியூஸ் பேப்பரை வாசிக்க ஆரம்பிங்க. ஸோ வாசிக்கிற பழக்கத்தை முதல்ல எடுத்துட்டு வாங்க. நிறைய புக்ஸ் கூட நீங்கள் ரீட் பண்ணி உங்களோட ரீடிங் ஹேபிட்டை நீங்கள் எடுத்துகிட்டு வரலாம். ஸோ உங்களோட கம்யூனிகேஷனே நீங்கள் என்ன பண்ணலாம், நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணலாம். இதெல்லாம் நீங்கள் உங்களோட ஃபர்ஸ்ட் இயரில் பண்ணணும். ஸோ செகண்ட் இயரில் என்ன பண்ணணும்னா அப்போ தான் நீங்கள் வந்து உங்களுக்கான ஃபவுண்டேஷன் கோச்சிங் வேணுமா, இல்லை ஆன்லைன்லேயே மென்டார்ஷிப் எடுத்துக்கலாமா, இல்லை சப்ஜெக்ட் வைஸ் கைடன்ஸ் எடுத்துக்கலாமா, இல்லை யூடியூப்லேயே ஃப்ரீ சோர்ஸுமே இருக்குங்க. ஸோ நீங்கள் கோச்சிங் போய் தான் காலேஜ் டைமில் படிக்கணுங்கிற எந்த விதமான அவசியமும் இல்லை. ஏங்க உங்களுக்கு நான் முதல்நிலையிலே உங்களுக்கு வந்து ஃப்ரீ ஃபவுண்டேஷன் கோர்ஸ் போட்டிருக்காங்க, கரெக்டுங்களா? ஸோ அதை எடுத்து கூட நீங்கள் என்ன பண்ணலாம், உங்களோட ஃபவுண்டேஷன் கோர்ஸ் நீங்கள் முடிச்சுக்கலாம். எங்கேயுமே போய் சேரணுங்கிற எந்த அவசியமும் கிடையாது. அண்ட் ஃபைனல் இயர் இஃப் யூ பிளான் டு ப்ரிப்பேர் ஃபார் ஃபுல் டைம் ஆஃப்டர் கிராஜுவேஷன் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு ஸ்ட்ரக்சர்டு கோச்சிங் அல்லது மென்டார்ஷிப் ப்ரோக்ராம் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிறது நல்லது. ஸோ இது வந்து உங்களோட மிஸ்டேக்ஸை வந்து நீங்கள் ஈஸியாக அவாய்ட் பண்ணிவிட்டு ஈஸியாக வந்து நீங்கள் உள்ளே வர முடியும். இப்போது இதுதான் வந்து கோச்சிங்கை பற்றின பேசிக் திங். அண்ட் நான் இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன், கோச்சிங் சைடு என்ன நடக்குது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். டூ மச் ஆஃப் எக்ஸ்பென்சிவ் கோச்சிங் இஸ் நாட் ஒர்த்திங்க. நான் அதை வந்து ஒரு விஷயம் கிளியர் கட்டாக சொல்லிடுறேன். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நிறைய பேர் நான் காலேஜ் படிக்கிறேன், ஃபஸ்ட் இயர்லேயே நான் முடிச்சோன்னே 21 கிளியர் பண்ணணும். நிறைய பேர் 21 வயசுல கிளியர் பண்ணுறவங்களை பார்த்து இன்ஸ்பயர் ஆகிறீங்க, நல்ல விஷயம் தான். பட் அட் தி சேம் டைம் ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டின்னு ஒன்று இருக்குங்க. இங்கே ரேஷியோ இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 1000 பேர் இந்த வருஷம் சர்வீஸ்குள்ளே போகிறாங்கன்னா அதில் ஒருத்தர் 2 பேர் தான் 21 வயசுல கிளியர் பண்ணுறவங்க இருப்பாங்களே தவிர மீது எல்லாருமே 3 அட்டெம்ப்ட் 4 அட்டெம்ப்ட் அப்படி கிளியர் பண்ணுறவங்க தான் இருக்காங்க. ஸோ அந்த ரேஷியோ எப்படி பார்த்தீங்கன்னா எத்தனை பேரால் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் கிளியர் பண்ண முடியும் அப்படிங்கிறது நம்ம கண்ட்ரோலில் இல்லை. அது நிறைய ஃபேக்டர்ஸ் வந்து டிபெண்ட் பண்ணியிருக்கும். அப்போ என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறப்ப வந்து இங்கே மார்க்கெட்டில் 1 லட்சம் ரூபாய்க்கும் கோர்ஸ் இருக்குது. ஓகேங்களா? அதே மாதிரி 1500 ரூபாய்க்கும் கோர்ஸ் இருக்குது. ஸோ என்னோட சஜஷன், நீங்கள் காலேஜ் படிக்கிறப்போ உங்களோட மணியை தயவு செஞ்சு வேஸ்ட் பண்ணாதீங்க. நீங்கள் வந்து உங்களோட சீனியர்ஸ்ட்டை நீங்கள் போய் பேசுனீங்கன்னா தெரியும். ஸோ அவங்களும் காலேஜில் சில பேர் வந்து 1 லட்சம்லாம் கட்டி கோர்ஸ்லாம் ஜாயின் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, டேய் இதே தாண்டா எங்களுக்கு வந்து 3 வருஷத்துக்கு அப்புறம் திருப்பி இதே தான் கிளாஸ் எடுத்தாங்க. ஸோ வந்து எப்படியெல்லாம் இருக்குன்னா, பேக்கேஜ் உங்களுக்கு 4 லட்சம் இயர்லி நீங்கள் கொடுங்க, ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் தேர்ட் இயர் முடிச்சு எங்ககிட்ட ஜாயின் பண்ணுங்கிற மாதிரிலாம் இருக்கும். அது அவங்களோட பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜி. பட் அதுக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, நீங்கள் போய் உங்களை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறது வந்து உங்கள்கிட்ட அமௌண்ட் இருந்ததுன்னா நீங்கள் தாராளமாக நீங்கள் வந்து ஜாயின் பண்ணுங்கள். அதுலலாம் யாரும் இங்கே தடையா இல்லை. பட் சார் நாங்கள் வந்து ஃபேமிலியாக நாங்கள் கஷ்டப்படுறோம், நாங்கள் ஃபினான்ஷியலி ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுறோம் அப்படிங்கிறப்போ நிறைய ஃப்ரீ சோர்ஸ் இருக்குங்க. ஃப்ரீ சோர்ஸை நீங்கள் எடுத்துகிட்டு என்ன பண்ணலாம், ஈஸியாக யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். அப்போ நீங்கள் காலேஜ் படிக்கிறப்பவே இப்போ நம்ம யூடியூப் சேனலுமே இருக்குது, நீங்கள் அதையுமே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்கனாலே நான் அப்புறமா ஃபியூச்சரில் கூட நான் சொல்கிறேன் என்னென்ன யூடியூப் சேனல்ஸ்லாம் இருக்குன்னு. அதை வச்சு கூட நீங்கள் ஃப்ரீ கைடன்ஸ் கூட நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். அண்ட் இன்னொரு விஷயம், நீங்கள் காலேஜ் படிக்கிறப்ப ஆன்லைன் கோச்சிங் எடுக்கிறதா இல்லை ஆஃப்லைன் கோச்சிங் எடுக்கிறதா, அதுலேயே நிறைய பேருக்கு வந்து சிரமம் இருக்கும். ஸோ நீங்கள் என்னோட ப்ரிஃபரன்ஸ் நான் என்ன சொல்லுவேன்னா, ஆன்லைன் கோச்சிங் எடுக்கிறது உங்களுக்கு பெஸ்ட்டு. பிகாஸ் நீங்கள் ஆஃப்லைன் கோச்சிங்காக நீங்கள் எடுத்தீங்கன்னா நீங்கள் எவ்ரி சாட்டர்டே சண்டே நீங்கள் போய் அங்கே உட்காரணும். இங்கேருந்து கிளம்பி போகிற டைம் ஆல்ரெடி உங்களுக்கு காலேஜில் சில அகாடமிக்ஸ் இருக்கும், அதையும் ஃபோக்கஸ் பண்ணணும். அதே டைமில் பேரலாக இதையும் படிக்கணும். அப்படிங்கிறதுனால நீங்கள் காலேஜ் டைமில் நீங்கள் ஆஃப்லைன் வந்து படிக்கிறது விச் இஸ் நாட் அட்வைசபிள். இது என்னோட ஓன் ஒப்பீனியன். ஓகேங்களா? பட் நீங்கள் ஆஃப்டர் கம்ப்ளீஷன் ஆஃப் கிராஜுவேஷன் முடிச்சதுக்கு அப்புறமா நீங்கள் ஆஃப்லைன் கிளாஸஸ் தான் நீங்கள் அட்டன் பண்ணணும். அதையும் நான் கிளியராக சொல்லிடுறேன். ஸோ அப்போது கிராஜுவேஷனுக்கு அப்புறமா நீங்கள் ஒரு ஆஃப்லைன் கோச்சிங் அட்டன் பண்ணிங்கன்னா அது பயங்கர சஃபிஷியண்ட்டாக இருக்கும்.
பட் பிஃபோர் கிராஜுவேட்டிங் நீங்கள் காலேஜ் படிக்கிறப்போ ஆன்லைன் சோர்ஸை நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னா அது வந்து விச் இஸ் வந்து டூ குட்டாக இருக்கும். உங்களுக்கு டைம் கன்சியூமிங்கும் இருக்காது, உங்களுக்கு கிளாரிட்டி ஆஃப் தாட்ஸும் கிடைக்கும். ஸோ நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குங்க. இப்போ நீங்கள் இப்படி புரிஞ்சுக்கங்க. நீங்கள் நிறைய பேர் என்ன பண்ணிடுறீங்கன்னா டக்குன்னு போயிட்டு உங்ககிட்ட அமௌண்ட் இருக்குன்னு மொத்தமாக கட்டிடுறீங்க. ஸோ காலேஜ் முடிச்சு உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இல்லை, அந்த அகாடமி தான் போய் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் 3 வருஷம் ப்ரிப்பரேஷன் காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயரில் பண்ணுறப்போ உங்களுக்கு இந்த மார்க்கெட் எப்படி இருக்குது, எந்த அகாடமி நல்லா இருக்குது, சென்னையில் நல்லா இருக்கா, டெல்லியில் நல்லா இருக்கா அப்படிங்கிற அந்த ஒரு ஐடியாவுக்கு வர முடியும். நீங்கள் ஐடியாக்கே வராமல் நீங்கள் ரேண்டமாக என்ன பண்ணுறீங்கன்னா டாப்பர்ஸ் கொடுக்குற இன்டர்வியூஸ் வச்சு நீங்கள் உள்ளே போகிறதுமே இங்கே வந்து பெரிய டிசாஸ்டர். இதை பற்றி நான் பின்னாடி ஒரு வீடியோவும் நான் பண்ணுறேன். ஸோ எப்படி வந்து இந்த ரிசல்ட் மேனிப்புலேஷன் நடக்குதுங்கிறத நம்ம அதை பண்ணலாம். பட் அதுக்கு முன்னாடி நம்ம இப்போ இந்த டாபிக் நம்ம கவர் பண்ணலாம். ஸோ தட் அது கோச்சிங் வேணுமா வேண்டாமா அப்படிங்கிறது அது உங்களோட ஒன் ஒப்பீனியன். பட் என்னோட சஜஷன் என்ன சொல்லுவேன்னா மென்டர்ஷிப்பாக எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லது. ஓகேங்களா? நல்ல கைட் பண்ணக்கூடிய சீனியர்ஸ் அப்படிங்கிறத தாண்டி ஃபேக்கல்ட்டிஸ் கிட்ட இருந்து கைடன்ஸ் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? இப்போ 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபேக்கல்ட்டிஸ் நிறைய பேர் இருக்காங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம். ஸோ இப்போ நாங்களாம் 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபேக்கல்ட்டி. அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், எக்ஸ்பீரியன்ஸ் ஃபேக்கல்ட்டி கிட்ட நீங்கள் வந்து கைடன்ஸ் எடுத்துக்கலாம். ஆர்எல்ஸ் நீங்கள் ஆன்லைனில் கோச்சிங் ஏதாவது சாட்டர்டே சண்டேக்கு மட்டும் கிளாஸ் இருக்கா அப்படிங்கிறது கேட்டு ஃபீஸ் அஃபோர்டபுளாக இருந்ததுன்னா அப்படி ஜாயின் பண்ணிக்கோங்க. உள்ளே போய் ட்ராப்பில் மாட்டிக்காதீங்க. நான் இதை ஏன் இவ்வளோ டீட்டெயிலாக சொல்கிறேன்னா இது வந்து உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு வார்னிங். அப்புறமா நீங்கள் யோசிப்பீங்க, சார் அன்றைக்கே சொன்னார், நம்ம வந்து போயிட்டு அவசரப்பட்டு அமௌண்ட் கொடுத்து ஏமாந்துட்டோம் அப்படிலாம் நீங்கள் நினைப்பீங்க. ஸோ தட் அதுக்காக தான் நான் இவ்வளோ ஸ்ட்ரெஸ் பண்ணி இந்த பாயிண்ட்டை நான் பேசுகிறேன். அண்ட் நம்ம அடுத்து உள்ளே போகலாம். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுறீங்க, நான் வந்து யூபிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணுறேன், எனக்கு காலேஜ் மார்க்ஸ் வந்து டசன்ட் மேட்டர் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. விச் இஸ் டோட்டலி ராங். அது வந்து நான் கண்டம் பண்ணுறேன் இந்த இடத்துல. நீங்கள் அகாடமிக்ஸை ரொம்ப சூப்பராக நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கணும். அப்படி மெயின்டைன் பண்ணுறது மூலமாக உங்களோட ஹையர் ஸ்டடீஸ்க்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை ஏதாவது ஒரு ஸ்காலர்ஷிப் நம்ம வாங்கலாம், இல்லை எங்கேயாவது நீங்கள் ஈஸியாக பிளேஸ்மெண்ட் ஆகிட்டு ஃபினான்ஷியலி ஒரு 2 வருஷம் ஃப்ரீ ஆகிட்டு அப்புறம் வந்து படிக்கலாம். இல்லை நீங்கள் படிச்சுக்கிட்டு அதாவது வேலை பார்த்துக்கிட்டேவும் கிளியர் பண்ணலாம். ஏன் வேலை பார்த்துட்டே கிளியர் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? அப்படிலாம் கிடையாது. ராஜ்குமார்னு ஒரு சார்லாம் வந்து வேலை பார்த்துட்டே ஐடியில் ஒர்க் பண்ணிட்டே தான் கிளியர் பண்ணாரு. ஸோ உங்களுக்கான மாடல்ஸ், ரோல் மாடல்ஸ் எல்லா ஃபீல்ட்லையும் இருக்காங்க. பட் உங்ககிட்ட எப்படி காட்டுவாங்கன்னா அதுக்கான டெடிகேஷன் அப்படிங்கிறது லெவலுங்கிறது ரொம்ப பீக்கில் இருக்கணும். இதை பற்றி நம்ம ஒரு வீடியோ பண்ணலாம். ஸோ நோ இஷ்யூ. ஸோ நீங்கள் உங்களோட அகாடமிக்கில் நல்லா பண்ணுறதுனால உங்களுக்கு பேக்கப் கரியர் இருக்கும், உங்களோட கான்ஃபிடன்ஸும் என்னது பயங்கர பூஸ்டாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் வந்து உங்களோட நான் காலேஜில் வந்து நான் ஜாலியாக இருப்பேன், நான் ஃபெயில் ஆவேன் பிகாஸ் நான் யூபிஎஸ் தான் படிக்க போகிறேன் அப்படி ஏதாவது இருந்தீங்கன்னா அது வந்து உங்களுக்கு பெரிய டிசாஸ்டராக இருக்கும். ஈவன் தான் உங்களுக்கு யூபிஎஸ்சி இன்டர்வியூவில் கூட இது நீங்கள் அஃபெக்ட் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பிகாஸ் யூபிஎஸ்சி இன்டர்வியூவில் நீங்கள் டிகிரியில் படிக்கிற கொஸ்டின்ஸ் தான் என்ன பண்ணுவாங்க, இன்டர்வியூவில் கேட்பாங்க. நீங்கள் சொல்லலைன்னா நீங்கள் டிகிரியை ஒழுங்காக படிக்கல, ஒரு டீப் அண்டர்ஸ்டாண்டிங்கில் படிக்கலங்கிற ஒரு அசம்ஷனுக்கு வந்து உங்களுக்கு மார்க் குறையிறதுக்கான எல்லா வாய்ப்பு இருக்கும். அதனால தான் நான் திருப்பி சொல்கிறேன். அண்ட் முக்கியமான விஷயம், ரீடிங் ஹேபிட்டை டெவலப் பண்ணுங்கள். நீங்கள் வந்து எவ்வளோக்கு நீங்கள் ரீட் பண்ணுறீங்களோ அவ்வளோக்குள்ள ஈஸியாக இருக்கும் இந்த ப்ரிப்பரேஷன். ஒருவேளை நீங்கள் ரீடிங் ஹேபிட் இல்லை அப்படின்னா யூபிஎஸ்சி உங்களுக்கு டிஃபிகல்ட்டாக இருக்கும். பிகாஸ் நீங்கள் நிறைய என்சிஆர்டி படிக்கணும், ஸ்டாண்டர்ட் புக் படிக்கணும், நிறைய விஷயம் படிக்க வேண்டியது இருக்குது, நியூஸ் பேப்பர் வாசிக்கணும். ஸோ அதனால் வாசிக்கிறதுக்கு முதல்ல பழக்க பண்ணுங்க. ஸோ எதெல்லாம் நீங்கள் ரீட் பண்ணலாம்னா நியூஸ் பேப்பர் வாசிக்கலாம், என்சிஆர்டி புக் பார்க்கலாம், மேகசின் அப்படின்னு நீங்கள் எடுத்தீங்கன்னா யோஜனா, குருஷேத்ரா இதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணலாம், வாசிக்கலாம். அதே மாதிரி கவர்மெண்ட்டோட ரிப்போர்ட்ஸை வந்து நீங்கள் வாசிக்கலாம், எடிட்டோரியல்ஸ். நீங்கள் ஃபியூச்சரில் நீங்கள் ப்ரிப்பரேஷனுக்குள்ள ஃபுல் டைம் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு இந்த கவர்மெண்ட் ரிப்போர்ட்டை படிக்கிறதுக்குலாம் டைம் இருக்குமானா இருக்காது. யோஜனா, குருஷேத்ராவை படிக்க டைம் இல்லை அப்படின்னு பசங்க சொல்கிறாங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் இப்போவே கொஞ்சம் பார்க்குறது நல்லது. அது கூட எடிட்டோரியல் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ரீட் பண்ண ஆரம்பிக்கிறது நல்லது. ஸோ இது கூட இன்னொரு விஷயம், நீங்கள் உங்களோட இங்கிலீஷ் ஸ்கில்லை நீங்கள் கண்டிப்பாக டெவலப் பண்ணி தான் ஆகணும். பிகாஸ் நிறைய தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் இங்கிலீஷை நீங்கள் ஸ்கிப் பண்ணுறீங்க. யூபிஎஸ்சியோட கொஸ்டின் உங்களுக்கு ப்ரிலிம்ஸில் ஹிந்திலையும் இங்கிலீஷ்லையும் தான் இருக்கும். ஸோ நீங்கள் நிறைய பேர் வந்து உருட்டுவாங்க, தமிழ்லேயே படித்து கிளியர் பண்ணலான்னு. எஸ், தமிழ்லேயே படித்து கிளியர் பண்ணலாம். ஆனால் இங்கிலீஷ் நாலேஜ் இல்லாமல் உங்களால் இந்த எக்ஸாம் கிளியர் பண்ண முடியாது. பிகாஸ் ப்ரிலிம்ஸில் உங்களுக்கு கொடுக்குற கொஸ்டின் இங்கிலீஷில் தான் இருக்கும். அதை புரிஞ்சு நீங்கள் ஆன்சர் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு இங்கிலீஷ் நாலேஜ் வேணும். அண்ட் மெயின்ஸில் கொஸ்டினுமே உங்களுக்கு இங்கிலீஷில் தான் இருக்கும். இங்கிலீஷில் படித்து புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் தமிழில் வந்து நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும். அப்போது இந்த இங்கிலீஷை நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்கே உங்களுக்கு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் தேவைப்படும். அதுக்காக தான் சொல்கிறேன், நியூஸ் பேப்பரை வாசிக்க ஆரம்பிங்க. ஸோ அதே டைமில் நீங்கள் இன்னொரு விஷயமா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. நீங்கள் உங்கள் இங்கிலீஷை நீங்கள் எப்படிலாம் இம்ப்ரூவ் பண்ணலாம்னா நியூஸ் பேப்பர் வாசிக்கிறது மூலமாக இம்ப்ரூவ் பண்ணலாம். இல்லை வந்து ரிசர்ச் பேப்பர், இல்லை பிஐபி ப்ரெஸ் இன்ஃபர்மேஷன் பியூரோவில் உங்களுக்கு கவர்மெண்ட் வெப்சைட்லேருந்து ரிலீஸ் பண்ணுவாங்க, அதை வாசிக்கலாம். இல்லை மினிஸ்ட்ரி வெப்சைட் பாருங்கள், எக்கனாமிக் சர்வே வாசிங்க, அல்லது இன்டர்நேஷனல் நியூஸ், இந்த மாதிரி விஷயத்தை நீங்கள் வாசிக்கிறது மூலமாக உங்களோட இங்கிலீஷ் நாலேஜ் வந்து நீங்கள் டெவலப் பண்ண முடியும். இங்கே வந்து நம்ம என்ன சொல்கிறோம்னா இது லாங்குவேஜ் காம்படிஷன்லாம் இல்லைன்னு நான் சொல்லியிருக்கேன். இது வந்து பியூர்லி ஒரு ஸ்கில் தான். நீங்கள் ஒரு ஆஃபீஸராக இருக்கீங்க, நாளைக்கு மகாராஷ்டிராவில் போஸ்டிங் போட்டாங்க, உங்களுக்கு ஹிந்தியும் தெரியாது எதுவும் தெரியாது அப்படின்னா அப்போ இங்கிலீஷ் வச்சு என்ன பண்ண முடியும், உங்களால் மோரலஸ் மேட்ச் பண்ண முடியும்ல. அதுக்காக தான் அட்லீஸ்ட் இங்கிலீஷாவது வந்து ஒரு காமன் டூலாக வச்சுருக்காங்க.
அண்ட் முக்கியமான விஷயம் ஆஸ்பிரன்ஸு எந்த நியூஸ் பேப்பர் ரீட் பண்ணணும், எதை ரீட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுல உங்களுக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கும். ஸோ நான் சொல்கிறேன், மொதல் விஷயம் 2 நியூஸ் பேப்பர் ஹிந்து அல்லது இந்தியன் எக்ஸ்பிரஸ் எடுத்துக்கோங்க. இது ரெண்டில் நீங்கள் ஏதாவது ஒன்று ரீட் பண்ணலாம். எதெல்லாம் ரீட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதையும் நான் சொல்லிடுறேன். க்ரைம் நியூஸு, செலிப்ரிட்டி பற்றி, அதே மாதிரி பொலிட்டிக்கல் நடக்கிற சண்டை, சினிமா காசிப், இதெல்லாம் படிக்க வேண்டாம். படிக்க வேண்டாம்னா பாருங்க, சும்மா என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. உள்ளே போய் அதை பற்றி அதில் என்ன நியூஸ், இவங்க ஏன் காங்கிரஸ்லேருந்து அங்கே மாறினாங்க, ஏன் பிஜேபிலேருந்து இங்கே மாறி, இதெல்லாம் தேவையில்லை. அப்போ எதை ஃபோக்கஸ் பண்ணணும்னா எக்கானமி சம்மந்தப்பட்டது, இன்டர்நேஷ்னல் ரிலேஷன், என்விரான்மெண்ட், சயின்ஸ் அண்ட் டெக், கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ், ஜுடிஷியரி, சோஷியல் இஷ்யூஸ், இந்த மாதிரி விஷயத்த நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணாலே போதும். அண்ட் தென் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, ஸ்டார்ட் என்சிஆர்டி ஏர்லி. நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, என்சிஆர்டியை வந்து ரொம்ப லேட்டாக ஆரம்பிக்கக்கூடாது. நம்ம ஃபவுண்டேஷன் பசங்க நிறைய பேர் என்ன பிரச்சனையில் அவங்க இருக்காங்கன்னா, வருவாங்க காலேஜ் முடிச்சு ஃபவுண்டேஷன் கோர்ஸ் ஜாயின் பண்ணுறப்போ அவங்க வந்து கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருப்பாங்க ஒரு பக்கம். இப்போ பாலிட்டி எடுக்கிறாங்கன்னு வைங்களேன், பாலிட்டி எடுப்பாங்க, லக்ஷ்மிகாந்த் புக்கை போய் படிக்கலான்னு போனால் அங்கே புரியாது. அப்போ அகாடமியில் என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போ என்சிஆர்டி படி அப்படிம்பாங்க. இப்போ இவங்களுக்கு என்ன பிரச்சனைனா, என்சிஆர்டியை படித்தா லக்ஷ்மிகாந்த் படிக்க முடியாது, டைம் இருக்காது. லக்ஷ்மிகாந்த் படித்தா புரியாது. அப்போ இந்த ட்ராப்பில் மாட்டிப்பாங்க. இந்த ட்ராப்பில் நீங்கள் மாட்டாமல் இருக்கணும்னா நீங்கள் என்சிஆர்டி என்ன பண்ணணும், ஏர்லியராக ஸ்டார்ட் பண்ணுறது, விச் இஸ் அ அட்வைசபிள் ஒன். அண்டு இன்னொரு விஷயம், நமக்கு வீடியோ லென்த்தாக போகுது, அதனால் நம்ம என்ன பண்ணலாம், ரிமைனிங் ஏரியா வந்து நம்ம பார்ட் 2ல் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ வந்து தேங்க்யூ ஸோ மச் கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.